கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்கள சுத்தி பல ஆயிரம் மக்கள் மூச்சு விடாம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கூண்டு. அந்த கூண்டுக்குள்ள வெறும் கைகளோட ஒரு சின்ன இடுப்பு துணியை மட்டும் கட்டிக்கிட்டு நீங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு நேர் எதிரே பாத்தீங்கன்னா பசியோட ரத்த வெறியில உருமுற ஒரு ராட்சச வங்காள புலி. கேக்கும்போதே பகீர்னு இருக்கு. ஆமாங்க, இது ஏதோ ஹாலிவுட் சினிமா கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால நிஜமா நடந்த ஒரு சம்பவம். யோசித்து பாருங்க, அந்த இடத்துல நாம இருந்தா என்ன நடந்திருக்கும். அந்த மிருகத்தோட உருமலிலேயே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு சாதாரண மனுஷனுக்கு அந்த பயமே உயிரை எடுத்துடும். ஆனா அந்த மனிதன் பயப்படல. அந்த புலியோட கண்ணை பார்த்து வெறும் கையால் அதை அடிச்சு வீழ்த்தினார். நம்பவே முடியல. ஆனா இது உண்மை. இன்னைக்கு நாம பேச போறது ஒரு சர்க்கஸ் வீரனை பத்தியோ அல்லது ஜிம்ல உடற்பயிற்சி செஞ்சு உடம்ப வளர்த்த ஒருத்தனை பத்தியோ கிடையாது. பரமஹம்ச யோகானந்தர் எழுதின உலக புகழ்பெற்ற யோகியின் சுயசரிதம் புத்தகத்துல வர்ற 6வது அத்தியாயத்தை, அதாவது புலிச்சாமியார் அப்படிங்கிற சோகம் சுவாமிகளோட கதையை தான் நாம இன்னைக்கு விரிவாக அலச போறோம். போன அலசல்ல நாம் அந்த நறுமண சித்தர் சுகந்த பாபாஜியை பத்தி பேசணும். காற்றிலிருந்து நறுமணத்தை உருவாக்குன அந்த அற்புதம் ஒரு பக்கம்னா, இந்த புலிச்சாமியாரோட கதை அச்சமின்மையோட உச்சம் அப்படின்னே சொல்லலாம். கரெக்ட். இது வெறும் ஒரு வீரதீர கதை மட்டும் அல்ல. ஆமா, இந்த அலசலோட முக்கியமான நோக்கமே அதுதான். ஒரு மனுஷன் ஒரு நிஜ புலிய கொள்ற அளவுக்கு எப்படி தன்னோட உடம்ப ஒரு இரும்பு ஆயுதமா மாத்துறான். அந்த தசைக்கும் அவனோட மனசுக்கும் என்ன சம்பந்தம்? வெளியில இருக்கிற மூர்க்கமான புலிய அடக்கிறது கஷ்டமா, இல்ல நமக்குள்ள இருக்கிற ஈகோ அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத புலிய அடக்கிறது கஷ்டமா? ரொம்ப ஆழமான கேள்விகள். இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு உங்களுக்காக தோண்டி எடுக்க போறோம். இது ஒரு அசாதாரணமான கதை. வெறும் உடல் பலத்தை மட்டும் நம்பி வாழ்ந்த ஒரு மனிதன் எப்படி உண்மையான அகபலத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கினா அப்படிங்கிற உளவியல் ரீதியான பரிணாம வளர்ச்சி இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இதை நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல யோகானந்தர் இந்த புலிச்சாமியார நேர்ல பார்க்க போன அந்த நாளுக்கு போவோம். கல்கத்தாவுல பவானிபூர் அப்படிங்கிற இடம். இளம் வயதில் யோகானந்தரும் அவரோட நண்பர் சண்டியும் புலிச்சாமியார பார்க்க அவர் வீட்டுக்கு போறாங்க. கதவை தட்டினா அங்க வர்ற வேலைக்காரன் இவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஆமா, ரொம்ப அலட்சியமா நடத்துவான். ரொம்ப அலட்சியமா ஒரு கேலியான சிரிப்பு சிரிச்சுட்டு வெளியவே காக்க வைக்கிறான். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்ப நாம ஒரு பெரிய விஐபி டாக்டரை பார்க்க போறோம்னு வைங்க, நமக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் வெளியில ரிசப்ஷன்ல வேணும்னே மணிக்கணக்கா காக்க வைப்பாங்க தெரியுமா? ஆமா, அது ஒரு சாதாரண விஷயமா நடக்கும். அது ஒரு உளவியல் தந்திரம். நம்ம பொறுமைய சோதிக்கிற ஒரு வடிகட்டி மாதிரி. அதே தந்திரம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு பாத்தீங்களா? அந்த மருத்துவமனை ஒப்பீடு ரொம்ப பொருத்தம். ஆனா இதுல இன்னொரு நுட்பமான ஆன்மீக பரிமாணமும் இருக்கு. நீங்க கவனிச்சிங்கன்னா, ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு இந்தியாவுல குருமார்கள் வைக்கிற முதல் பரீட்சையே இந்த பொறுமைதான். ஓ, அப்படியா? ஆமா, உண்மையிலேயே இவங்களுக்கு அந்த மகானை பார்க்கணுங்கிற உண்மையான தாகம் இருக்கா, இல்ல சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்களான்னு அந்த வேலைக்காரன் மூலமாவே ஒரு ஃபில்டர் போடுறாங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். ஆனா அந்த பொறுமையான காத்திருப்புக்கு பிறகு அவங்க உள்ள போய் அந்த புலிச்சாமியார பார்த்த தருணம் அது ஒரு பிரமிப்பான காட்சி. ஆமாங்க, அதை வாசிக்கும் போதே எனக்கு புல்லரிச்சுது. ஒரு படுக்கையில அவர் ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கார். கால்பந்த அளவுக்கு பெரிய புஜங்கள், மலை மாதிரி விரிந்த மார்பு, இடுப்புல ஒரு புலித்தோல் மட்டுமே ஆடையா இருக்கு. பாக்கோ அரக்கன் மாதிரி தோற்றம். அதேதான். ஆனா இதையெல்லாம் விட என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது அவரோட கண்கள் தான். அந்த பார்வையில புறாவோட அமைதியும் இருக்கு, அதே சமயம் ஒரு புலியோட மூர்க்கமும் ஒன்னா கலந்திருக்குன்னு யோகானந்தர் வர்ணிக்கிறார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது ரெண்டும் எப்படி ஒரே மனுஷங்கிட்ட இருக்க முடியும்? எனக்கு இது ரொம்ப முரண்பாடா போடுது. வெளிப்பார்வைக்கு அது முரண்பாடு மாதிரி தெரியலாம். ஆனா அதுதான் யோக கலையோட உச்சக்கட்ட நிலை. உடம்போட அதிகபட்ச வலிமையும் மனசோட அதிகபட்ச அமைதியும் இணையிற புள்ளி அது. புரியுது. அந்த இடத்துல அவர் ஒரு பெரிய தத்துவத்தை யோகானந்தருக்கு பிராக்டிக்கலா விளக்குறாரு. இவ்வளவு பெரிய புலிகளை எப்படி வெறும் கையால அடக்குனீங்க அப்படின்னு யோகானந்தர் கேட்கும்போது அவர் வாயால எந்த பதிலும் சொல்லல. சாதாரணமா எழுந்து போய் அங்கிருந்த ஒரு உறுதியான கட்சோர் மேல ஓங்கி ஒரு குத்து விடுறாரு. வெறும் கையாலையா? ஆமா, வெறும் கையால ஒரு செங்கல் அப்படியே பேர்ந்து கீழே விழுது. அதை பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உடம்போட தசைகளை ஆட்டுவிக்கிறது மனம்தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. மனம்தான் தசைகளை ஆட்டுவிக்கிறதுனா, நான் நினைச்சா என் தசையில இவ்ளோ பெரிய பலத்தை கொண்டு வர முடியுமா? எனக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. பலம்ங்கிறது ஜிம்ல போய் வெயிட் தூக்குனா தசையில வர்றது தானே, எப்படி மனசு பலத்தை கொடுக்கும்?
ரொம்ப சிறப்பான கேள்வி. இத பயோமெக்கானிக்ஸ் படியும் யோகக்கலைப்படியும் பார்த்தா ஈஸியா புரியும். சாதாரணமா ஒரு மனுஷன் அவனோட தசையில இருக்கிற 100% சக்தியில வெறும் 30லிருந்து 40% மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அடே அப்படியா? ஆமா, நம்ம மூளை அதை அப்படிதான் லிமிட் பண்ணி டிசைன் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா மொத்த சக்தியை ஒரே நேரத்துல பயன்படுத்தினா நம்ம தசைகளே கிழிஞ்சிடும். ஆனா ஒரு யோகி அதீத மன ஒருமுகப்பாட்டால, அதாவது கான்சென்ட்ரேஷன் மூலமா பிராணசக்தியை ஒரு குறிப்பிட்ட தசைக்கு முழுமையா அனுப்ப முடியும். ஓஹோ! அவர் அந்த சுவரை குத்தும்போது இது வெறும் கைகளோட எடைய வச்சு குத்தல. அவரோட முழு மன உறுதியையும் மூளையோட தடைகளையும் தாண்டி மொத்த சக்தியும் அந்த ஒரு புள்ளிக்கு கொண்டு வர்றார். அதனாலதான் அந்த செங்கல் பேர்ந்து விழுது. வாவ்! அதாவது அவர் தன் மூளை போட்டிருக்கிற அந்த லிமிட்ட மன உறுதியால உடைக்கிறார். அப்போ உடல் பலம் எவ்வளவு இருந்தாலும் மனசு பலவீனமா இருந்தா ஒரு காட்டுப்புலிக்கு முன்னாடி ஒருத்தன் அந்த பயத்திலே செத்துடுவான், அப்படித்தானே? நிச்சயமா. சர்க்கஸ்ல இருக்கிற மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட புலிகளுக்கும் காட்டுல சுதந்திரமா சுத்துற நிஜ வங்காள புலிகளும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த நிஜ புலியோட கண்ணை பார்த்து நீ சும்மா ஒரு பெரிய பூனை அப்படின்னு அதை நம்ப வைக்கணும்னா அதுக்கு அதீத மன உறுதி தேவை. கண்டிப்பா. தன்னோட எண்ணங்கள் மூலியமா ஒரு மிருகத்தோட மூர்க்கத்தையே முடக்க முடியும்னு அவர் நம்பினார். ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வருது. இந்த அளவுக்கு மன உறுதியும் இரும்பு மாதிரி உடல் பலமும் கொண்ட புலிச்சாமியார் பிறக்கும்போதே இப்படி பலசாலியா பொறக்கல. இல்லவே இல்லே. ஆரம்பத்துல ரொம்ப பலவீனமான, நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோஞ்சான் உடம்ப கொண்ட ஒரு பையன்தான் அவர். அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாருன்னு அவரோட கடந்த கால கதைக்குள்ள போனா அங்கதான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சி? அவர் தன் பலவீனமான உடம்ப மன உறுதியால இரும்பு மாதிரி மாத்துனது ஓகே, அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா அதுக்கப்புறம் புகழ் மேலையும் பணம் மேலையும் அவருக்கு வந்த ஆசையால இந்த வலிமைய ஒரு பிசினஸா மாத்திடுறாரு. ஆமா, பணத்துக்காக சண்டை போட ஆரம்பிச்சாரு. புலிகளோட சண்டையிடுறத ஒரு தொழிலாவே செஞ்சு புகழோட உச்சிக்கு போறாரு. அந்த சமயத்துல ஒரு முனிவர் அவரோட அப்பா கிட்ட வந்து ஒரு பயங்கரமான எச்சரிக்கை கொடுக்கறார். உன் பையன் அடுத்த முறை புலியோட சண்டையிடும்போது படுகாயமடைந்து 6 மாசம் மரணப்படுக்கையில உயிருக்கு போராடுவான். அதுக்கப்புறம் அவன் சன்னியாசியா மாறிடுவான் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு தெளிவான, ரொம்ப நேரடியான முன்னறிவிப்பு. ஆனா இந்த இடத்துல தான் நான் நிஜமாவே முரண்படுறேன். இந்த எச்சரிக்கையை கேட்ட உடனே எந்த சாதாரண மனுஷனா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுவான், இல்லனா அட்லீஸ்ட் உஷாராவான். ஆனா அந்த சாமியார் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? நான் தான் அந்த புலிகளுக்கு நற்பண்பு கற்பிக்கும் தலைமை ஆசிரியர் அப்படின்னு ரொம்ப திமிரா பதில் சொல்றார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெற்றிகரமான மனுஷங்க ஆபத்தை எப்படி இப்படி கண்ணு தெரியாம ஏத்துக்கறாங்க. இது முட்டாள்தனமா, ஓவர் கான்ஃபிடன்ஸா? எனக்கு இது அதீத கர்வமாகத்தான் தெரியுது. நீங்க சரியா கணிச்சிருக்கீங்க. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இத ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு சொல்றதை விட கர்வம் அல்லது ஈகோ அப்படின்னு சொல்றது தான் சரியா இருக்கும். மனித உளவியல்ல இது ஒரு முக்கியமான அம்சம். தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே பார்த்துட்டு வர ஒருத்தன், தன் உடல் பலத்தையே தன் அடையாளம்னு நம்புற ஒருத்தன் ஒரு கட்டத்துல தன்னை யாராலும் வெல்ல முடியாதுன்னு தானே கடவுள்னு நம்ப ஆரம்பிச்சுடுவான். அந்த ஒரு போதை வந்துரும். ஆமா, அவரோட கண் முன்னாடி இருந்த அந்த முனிவரோட வார்த்தைகளை அவர் அலட்சியப்படுத்த காரணமே இந்த கர்வம் தான். தான் எந்த தோல்வியும் இதுவரை சந்திக்காததுனால தன் மன உறுதியால இயற்கையே அடக்கிடலாம்னு அவர் நினைச்சார். ஆனா அதே கர்வம் தான் அவரை நேரா கூச் பீகார் அரசகுமாரரோட மிகப்பெரிய உளவியல் பொறிக்குள்ள தள்ளுது. அப்பா, அந்த கூச் பீகார் அரசகுமாரர் விளையாடின அந்த கேம் இருக்கே, சான்ஸே இல்ல. அரசகுமாரர் என்ன பண்றார்? சாமியாரை ரொம்ப மரியாதையா அரண்மனைக்கு கூப்பிட்டு ஒரு தங்க சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டு திடீர்னு எல்லார் முன்னாடியும் ரொம்ப கேவலமா அவமானப்படுத்துறார். அது ரொம்ப மோசமான ஒரு தருணம். நீ வெள்ளை அரிசி சாப்பிட்டு வளர்ந்த கல்கத்தா வங்காளி, நீ இதுவரைக்கும் அஃபினி ஊட்டப்பட்ட மயக்க நிலையில் இருக்கிற புலிகளோட தான் சண்டையிட்டு மக்களை ஏமாத்தி இருக்க அப்படின்னு சீன்றார். ஒரு மாபெரும் வீரனை இதை விட மோசமா யாராலும் அவமானப்படுத்த முடியாது. அது அரசகுமாரர் வச்ச ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது ஒரு நுட்பமான சைக்கலாஜிக்கல் ட்ராப். அரசகுமாரருக்கு தெரியும், சாமியார நேரடியா நீ என் புலியோட சண்டைக்கு வரியா அப்படின்னு கேட்டிருந்தா சாமியார் கொஞ்சம் யோசிச்சிருப்பார், லாப நஷ்டம் பார்த்திருப்பார். கண்டிப்பா, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆச்சே. ஆனா அவரோட அந்த பெரிய ஈகோ மேல கை வச்ச உடனே, ஒரு வங்காளி அப்படிங்கிற அவரோட அடையாளத்தை அசிங்கப்படுத்தின உடனே சாமியாரோட நிதானம் மொத்தமா சிதைஞ்சு போயிடுச்சு. தான் யாருன்னு நிரூபிக்கணுங்கிற வெறி வந்துருச்சு. அரசகுமாரர் ராஜா பேகம் அப்படிங்கிற ஒரு கொடிய புலிய கொண்டு வந்து நிறுத்தி, உனக்கு தைரியம் இருந்தா இதோட சண்டையிடு அப்படின்னு ஒட்டு மொத்த மாகாணத்தின் முன்னாடியும் சவால் விடுறார். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சாமியார் அந்த சவாலை ஏத்துக்கிறார்.
அரசகுமாரனின் இந்த சீண்டல் ஒரு மாபெரும் மரணக்குழிக்குள் சாமியாரை தள்ளுகிறது. நீங்களே யோசித்து பாருங்கள். தன் ஈகோ சீண்டப்பட்ட ஒரு மனிதன் நிதானத்தை இழந்து ஒரு அசுரப்புலியின் கூண்டுக்குள் வெறும் இடுப்பு துணியோடு நுழையும்போது அங்கே என்ன நடக்கும்? சண்டைக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கு. ஊர் பூரா ஒரே வதந்தி தீயா பரவுது. என்ன வதந்தி? அந்த ராஜா பேகம் சாதாரண புலி கிடையாதாம். இது நாள் வரை இவர் கொன்ற புலிகளோட சாபமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அசுர புலியா வந்திருக்கான். அரங்கம் முழுக்க ஆயிரக்கணக்கான ஆட்கள் நிறைஞ்சிருக்காங்க. ஒரு மயான அமைதி. அந்த பெரிய கூண்டுக்குள்ள எந்த ஆயுதமும் இல்லாம சாமியார் உள்ள போறார். அந்த சீனை கொஞ்சம் அப்படியே உங்க மனசுல ஓட விடுங்க. கூண்டின் தாழ்பாட திறந்து சாமியார் உள்ள நுழைஞ்ச அந்த மறுகணமே ரத்தவாடையை உணர்ந்த அந்த ராஜா பேகம் ஒரு இடிய போல் அவர் மேல பாயுது. அட கடவுளே! இத்தனை நாள் அவர் சண்டை போட்ட புலிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில பழக்கப்படுத்தப்பட்டவே அல்லது மயக்கத்துல இருந்தவே. ஆனா இது ஒரு நிஜமான காட்டேரி. முதல் தாக்குதலிலேயே சாமியாரோட வலது கை மிக மோசமா கிழிக்கப்பட்டு சதை பீந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. முனிவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இப்ப நிஜமாக தொடங்குது. இங்கதான் விஷயம் மிக மிக சுவாரஸ்யமா இருக்கிறது. வலது கை கிழிஞ்சு தொங்குது, ரத்தம் பீச்சடிக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த இடத்துல நாம இருந்தா வலியிலே ஷாக்காய் கீழே விழுந்திருப்போம். ஆனா சாமியார் என்ன பண்றார் தெரியுமா? தன்னோட கிழிந்த வலது கைய இடுப்பு துணிக்குள்ள மறைச்சுக்கிட்டு இடது கையால அந்த புலியோட மண்டையில ஓங்கி ஒரு குத்து விடுறார். நான் படிக்கும் போதே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அது சாதாரண குத்து கிடையாது. ஆமா, ஒரு கையால ஒரு புலியோட மண்டையில குத்துறதுன்னா சாதாரண விஷயமா? அதுவும் அவ்ளோ ரத்தம் வெளியேறிட்டு இருக்கும் போது ஒரு ஹாலிவுட் கிளாடியேட்டர் படம் மாதிரி இருக்கு. இது பயாலஜிக்கலா எப்படி சாத்தியம்னு பார்த்தா, நம்ம உடம்புல அந்த மாதிரி உயிர் போற இக்கட்டான சூழ்நிலையில அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் வினாடிக்கு வினாடி பல மடங்கு சுரக்கும். அந்த நேரத்துல மனிதர்களுக்கு வலி தெரியாது, உடம்பு தன்னோட அதிகபட்ச சக்தியை வெளிப்படுத்தும். ஓ, அதனாலதான் அவரால் அப்படி அடிக்க முடிஞ்சது. ஆனா இது வெறும் பயாலஜி மட்டும் கிடையாது. இந்த போரு அந்த மிருகத்துக்கும் சாமியாருக்கும் நடக்கிற போர் இல்ல. இது சாமியாரோட ஈகோவுக்கும் அந்த புலியோட ரத்த வரிக்கும் நடக்கிற போர். சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களோட சத்தம் அவரோட கர்வத்தை இன்னும் உசுப்பேத்தி விடுது. தான் தோத்துடக்கூடாது, தன்மானம் போயிடக்கூடாதுங்கிற அந்த அகங்கார வெறிதான் மரண வலியை தாண்டி இடது கையால அந்த புலியோட மண்டைய உடைக்கிற அளவுக்கு அவருக்கு பலம் கொடுக்குது. தொடர்ந்து அவர் விட்ட குத்துகள்ல அந்த ராட்சச புலி மயங்கி கீழே விழுது. ஆனா இதுக்கப்புறம் அவர் பண்ண ஒரு காரியத்தை படிச்சப்போ எனக்கு சுத்தமா புரியல. என்ன பண்றாரு? மயங்கி கிடக்கிற அந்த புலியோட வாயை திறந்து தன்னோட தலைய கொஞ்ச நேரம் அதுக்குள்ள நுழைச்சு வைக்கிறாரு. என்ன முட்டாள்தனம் இது! அந்த புலி லேசா கண்ணை முழிச்சு வாய மூடியிருந்தா இவரோட தலை சுக்குநூறாயிருக்கும். மரண பயத்தை வென்றதன் உச்சமா இது? இல்ல இத வெறும் ஷோ ஆஃபா? முற்றுமுழுதான ஷோ ஆஃப் தான். அது மரணப்பயத்தை ஜெயிச்சது கிடையாது. தன்னுடைய கர்வத்தோட உச்சக்கட்ட வெளிப்பாடு. நான் உன்னை அடிச்சு வீழ்த்திட்டேன், நீ என் தலைக்கு கீழே தான் அப்படின்னு அந்த மிருகத்துக்கும் தன்னை அவமானப்படுத்தின அரசகுமாரருக்கும் அங்க கூடியிருந்த மக்களுக்கும் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அவர் செஞ்ச ஒரு ஆபத்தான செயல் அது. ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆமா, தன்னுடைய ஈகோவை திருப்திப்படுத்த அவர் தன்னுடைய உயிரே பணைய வைக்கிறார். ஒரு உண்மையான வீரன் அல்லது யோகி இப்படி நடந்துக்க மாட்டார். அதிர்ஷ்டவசமா அவர் உயிர் தப்புறாரு. புலிய சங்கிலியால கட்டிட்டு வெற்றியோட வெளியே வர்றாரு. தங்க காசுகளும் பரிசுகளும் மழை மாதிரி கொட்டுது. சண்டையில அவர் வென்று விட்டார். ஆனால் இது நிஜமான வெற்றியா? அவருடைய உண்மையான தேடல் இங்கே தான் தொடங்குகிறது. இந்த வெற்றி எவ்வளவு சீக்கிரம் ஒரு பெரிய தோல்வியா மாறிடுன்னு பாருங்க. அந்த முனிவர் சொன்னது 100% அப்படியே நடக்குது. ஆமாம், புலியோட நகங்கள் ஆழமப்பட்டதால வெளியே வந்த அவருக்கு பாராட்டுகள் கிடைச்சாலும் அவரோட ரத்தத்துல நஞ்சு ஏறிடுச்சு. சண்டை முடிஞ்ச அடுத்த சில நாட்கள்லயே அவர் மரணப்படுக்கையில விழுகிறார். அடுத்த 6 மாசம் தாங்க முடியாத வலியோட நரக வேதனையை அனுபவிக்கிறார். 6 மாசம் அப்படியே படுக்கையில. அந்த 6 மாச படுக்கை தான் அவரோட மொத்த வாழ்க்கையும் புரட்டி போடுது. தான் எதை சம்பாரிச்சோம், எதை இழந்தோம் அப்படிங்கிற முழுமையான புரிதல் அந்த வலியில தான் அவருக்கு வருது. தான் உடம்பு மேல அவர் வச்சிருந்த கர்வம் சுக்கு நூறா உடையுது. சரி, இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? இந்த முரண்பாடு தான் என்ன ரொம்ப சிந்திக்க வைக்குது. 500 பவுண்ட் எடையுள்ள ஒரு காட்டேரிய தன் கைமுட்டியால அடிச்சு வீழ்த்தின ஒரு மாவீரன், ஒரு அரசகுமாரன் சொன்ன 2 சாதாரண வார்த்தைகளுக்கு தன் நிதானத்தை இழந்துட்டாரே. அந்த அவமான வார்த்தைகளை அவரால ஹேண்டில் பண்ண முடியல. அதுதான் ஈகோவோட பெரிய பிரச்சனை. அப்போ அந்த வங்காள புலியை விட அவருக்குள்ள இருந்த அந்த ஈகோ புலி எவ்வளவு அபாயகரமானது. அதான் கதையோட உண்மையான ஆஹா மொமெண்ட். இதை விட சிறப்பா இந்த உளவியலை விளக்க முடியாது. மிகச்சரியா சொன்னீங்க. வெளியில இருக்கிற புலி அடக்கிறது வெறும் பிசிக்கல் டாஸ்க்.
ஆனா உள்ள இருக்கிற ஈகோவை அடக்கிறது ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவல் டாஸ்க். மரணப்படுக்கையிலிருந்து அவர் கொஞ்சம் குணமடைஞ்சதும் வேலையை என்ன பண்றாரு தெரியுமா? அந்த புகழ, பரிசுகளை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு தன்னை எச்சரிச்ச அந்த முனிவரை தேடி ஓடுறார். ஆமா, நேரா அவர்கிட்டே போறாரு. அவர் கால்ல விழுந்து சரணடைகிறார். தான் வென்றது உலகை அல்ல, தன் வீழ்ச்சியைத்தான் என்பதை உணர்கிறார். ஆமா, முனிவரும் அவரை ஏற்றுக்கொண்டு ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை சொல்றார். புலிகளை பழக்கியது போதும், மனித மனம் என்ற காற்றில் அலையும் அஞ்ஞான மிருகங்களை அடக்க உனக்கு போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆன்மீக பாதையில இமயமலைக்கு அழைச்சிட்டு போறார். அந்த இடத்துல தான் ஒரு சர்க்கஸ் வீரன் உண்மையிலேயே ஒரு யோகியா மாறுறார். இந்த உருமாற்றம் தான் யோகியின் சுயசரிதத்தின் மையக் கருத்து. உடல் பலத்தால் மட்டும் ஒருவன் முழுமையாகிவிட முடியாது. உள்ளத்து விலங்குகளை அடக்க ஒரு குருவின் ஆன்மீக ஞானம் தேவைப்பட்டது அவருக்கு. சரி, இப்போ இந்த வரலாற்றை நாம அலசிட்டோம். உங்களுக்கும் எனக்கும் நிஜ புலியோட சண்டையிடும் அவசியம் இல்ல. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதை இன்னைக்கு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற நவீன உலகத்துல வாழும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுது? இதுல நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? எனவே பெரிய வாழ்க்கை வட்டத்தோடு இணைத்து பார்த்தால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். நம்ம வெளியுலகில எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றாலும் சரி, எவ்வளவு பேரை நம்ம அறிவாலேயோ அதிகாரத்தாலேயோ அடக்கி வச்சிருந்தாலும் சரி, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரம், கோபம், பொறாமை இதையெல்லாம் நம்மால அடக்க முடியலனா என்றாவது ஒரு நாள் அதுவே நம்மை கொன்னுடும். உண்மையான பலம் ஜிம்முல எடைய தூக்குறதுல இல்ல, அல்லது மற்றவர்களை அடித்து வீழ்த்துவதிலும் இல்ல. அது தன்னைத்தான் அடக்கும் ஆன்மீக விழிப்புணர்வில் தான் இருக்கு. அதுதான் புலிச்சாமியார் தன் ரத்தத்தால நமக்கு கத்துக் கொடுத்த பாடம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. மேலும் இதுல இன்னொரு சின்ன பாடமும் இருக்கு. வாழ்க்கை நமக்கு எப்போதுமே சில எச்சரிக்கைகளை கொடுக்கும். அது அந்த முனிவர் ரூபத்திலோ, ஒரு நல்ல நண்பர் ரூபத்திலோ, அல்லது ஒரு சின்ன தோல்வியின் ரூபத்திலோ வரலாம். அதை ஈகோவால புறக்கணித்தால் நாம் மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும் இல்லையா? கண்டிப்பா. எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்துவது கர்வத்தின் முதல் அறிகுறி. அற்புதமான ஒரு தொகுப்பு. இந்த ஆழ்ந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். தசைகளை இயக்கும் மனதின் சக்தி என்ன? அவமானத்தால் தூண்டப்பட்ட ஒரு மனிதனின் ஈகோ எப்படி செயல்படும்? ஒரு கொடிய புலியுடனான மரண யுத்தம் எப்படி இருக்கும்? கடைசியில் அவர் கண்டடைந்த அக விழிப்புணர்வு என்ன என அனைத்தையும் இன்று ரொம்ப விரிவாக பார்த்தோம். உண்மை. தசை பலத்தால் விலங்குகளை வென்றவர் இறுதியில் மனபலத்தால் தன்னைத்தானே வென்றார். அதுதான் புலிச்சாமியார் என்ற பெயருக்கான உண்மையான அர்த்தம். அந்த காட்டுக்குள் எந்த ராஜா பேகம் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது? அது உங்கள் கட்டுக்கடங்காத கோபமா, உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளும் அளவுக்கு ஒரு ஈகோவா, அல்லது உங்களை அழித்துக் கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு கெட்ட பழக்கமா? அந்த அக்ஞான மிருகத்தை உங்களுடைய மன உறுதியால் ஒரு சாதாரண பூனையாக மாற்ற நீங்கள் எப்போது தயாராகப் போகிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.